தமிழக மாவட்ட வேலைவாய்ப்பு மாவட்ட நலச்சங்கம் கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வேக்கண்ட் என்னமோ கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஓகேங்களா, இதுதான் அதோட அஃபீஷியல் கன்னியாகுமரி மாவட்டத்தோட அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன். நோட்டீஸில் ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும். வியூ கொடுத்தீங்கன்னா மாவட்ட நலச்சங்கம் கன்னியாகுமரி மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை. ஓகே, மக்கள் நலவாழ்வுத்துறை. ஸோ அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் ஓகேவா தற்போது காலியாக உள்ள கீழ்கண்ட ஒப்பந்த அடிப்படையில் காலி பணியிடங்களை மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் வழியாக தற்காலிகமாக மாத தொகுப்பூதியத்தில் பணி நியமித்திட விண்ணப்பங்கள் 25/11 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ ஆடியோலஜிஸ்ட் ஓகே, மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரம் ஒரு காலி பணியிடங்கள், மாத ஒப்பந்தம் வந்து இப்போ 23 சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் pathology பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் த ஆர்சி ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட். SC/ST 37 வயதிற்குள் இருக்கணும். ஓகேவா, பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோமெட்ரிக் உதவியாளர் அரசு மாவட்ட தலைமை பார்த்தோம்னா ஒரு வேக்கண்ட் 17,250. டெக்னிக்கல் பர்சன் வித் 1 year டிப்ளமோ இன் ஹியரிங். ஓகேவா. ஸோ SC/ST 37 வயதிற்குள், பிசி எம்பிசி டிஎன்சி 34 வயதிற்குள், ஓசி வந்து 32 வயதிற்குள் இருக்கணும். ஸோ இதுதான் அதோட நீடு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் த யங் ஹியரிங் இம்பேர்டு காது கேளாத இளம் வயதிற்கான பணியாற்றல் சொல்லுங்கள் 17,000 சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்னு சொல்லியிருக்காங்க. 32 ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பொது போட்டிங்கன்னா நுண்கதிர் வீச்சல் ரேடியோகிராஃபர் அரசு மருத்துவமனை 10,000. டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி. ஓகேவா. பொது போட்டினும் SC/ST 37 வயதிற்குள், பிசி எம்பிசி டிஎன்சி 34 வயதிற்குள், ஓசி 32 வயதுக்குள் இருக்கணும். ஸோ இதை ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெண் செவிலியர் உதவியாளர் ஒரு வேக்கண்ட் 8,500 சொல்லியிருக்காங்க. நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அண்டர் த கவர்மெண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா. அடுத்து ஆண் செவிலியர் உதவியாளர் மாவட்டம் ஒரு வேக்கண்ட் 8,500. ஸோ நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, மொத்தம் 6 போஸ்டிங்கு 6 வேக்கண்ட். ஓகேங்களா, கால்ஃபர் பண்ணுறாங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்தோட இது. நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிபந்தனைகள்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த காலத்து பணி எடுத்து சமாளித்தாங்க. தேர்வு செய்யப்படும் முறையில் 11 மாத பணியிட ஒப்பந்தம் அமைக்கப்படும். காலி பணிகள் எண்ணிக்கை பணியிட மாற்றத்துக்கு உட்பட்டது. இது நியமனம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்ட அரசாணையின் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. விண்ணப்பம் கன்னியாகுமரி மாவட்ட இணையதளத்தில் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாங்கன்னா விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்ட இணைக்கப்பட வேண்டிய கல்வி தகுதி, இதர சான்றுகள் நகல்கள், சுய சோதனுடைய விண்ணப்பம் இணைத்து 25/11/24 மாலை 5 மணிக்கு மேற்கூறிய நேரிலோ அல்லது தபால் மூலமோ சமர்ப்பிக்க வேண்டும். குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு வரப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும் நேரில். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. துணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகளாகவும் அரசு ஆயுர்வேத மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வளாகம் குவாட்டூர் நாகர்கோவில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்ட நல சங்கத்தை பார்த்தீங்கன்னா மேல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான பணியிடத்துக்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதை பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதோட விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இணைக்கப்பட வேண்டிய சர்வீஸ் சான்றிதழ் பார்த்துங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா SSLC, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட், 300 அனுபவச் சான்று, முகவரிக்கான ஆதார் கார்டு, முன்னுரிமை இருப்பினும் அதற்கான சான்று, இதெல்லாமே வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா, கூட அனுப்பணும். இது வந்து ஃபீமேல் நர்சிங்கான விண்ணப்ப படிவம். ஓகேவா. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் தி யங் ஹியரிங் இம்பேர்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டன்ஸு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஆடியாலஜிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க விண்ணப்ப படிவம். ரேடியோகிராஃபருக்கு விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி விண்ணப்ப படிவம் அனுப்பணும். சரிங்களா. தேங்க்யூ.